இந்த மகாசிவராத்திரி ஈஷாவில் நடைபெறும் விழா நம் பாரத தேசத்தின் பண்பாட்டு மறுமலர்ச்சியின் புதிய பிரகடனமாக விளங்குகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய தேவை என்னவென்றால் ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய முழு சக்தியை உணர வேண்டும். தங்கள் உள்நிலை தகுதியை உணர்ந்து தங்கள் பங்களிப்பை சமூகத்துக்கு தர வேண்டும். ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ற முறையில் இந்த உண்மையை நான் ஆழமாக உணர்கிறேன். தேசத்தின் பாதுகாப்பு என்பது ஆயுதங்கள், தொழில்நுட்பம், நம் வீரர்களுடைய உடல் வலிமை ஆகியவற்றோடு தொடர்புடையதுதான். இவை அனைத்தும் மிக முக்கியம். ஆனால் இதை உன்னிப்பாக பார்த்தால் உண்மையான பாதுகாப்பு என்பது வெளியில் நாம் ஏற்படுத்தும் சக்தியில் மட்டுமில்லை. உண்மையான பாதுகாப்பு வலிமைமிக்க தேசிய உணர்விலிருந்து வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் தெரிவித்துள்ளார். எப்படி சிவபெருமான் பாதுகாப்புக்கும் அழிவுக்குமான அடையாளமாக இருக்கிறாரோ அதுபோல் பாரத தேசத்தின் படை வீரர்கள் தங்களுக்குள் அச்சமற்ற தன்மையையும் பொறுமையையும் கொண்டு திகழ்கிறார்கள். மனிதநேயமிக்க மீட்பு பணிகளில் ஈடுபடுகிற அதே வீரர்கள்தான் தேவை ஏற்படும் போது ருத்ரமூர்த்தியின் ரௌத்திரத்தோடு ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளில் இயங்குகிறார்கள் என்று படை வீரர்களை சிவபெருமானோடு ஒப்பிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று வழங்கப்பட்ட விருதுகளுடைய வரிசையில், சாதனையாளர்களுடைய வரிசையில் நம்முடைய படை வீரர்களின் 3 பிரிவினர் ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வில் கண்ட மகத்தான வெற்றிக்காக பாராட்டப்பட்டமைக்காக அமைச்சர் நன்றி தெரிவித்திருக்கிறார். மேல் திசை விமானப்படை, இராணுவத்தின் வடதிசைப்படை, மேற்கு திசை கப்பல் படை ஆகியவற்றை நாம் பாராட்டியமைக்க அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஈஷா அறக்கட்டளை ஆன்மீக உணர்வை இந்த உலகுக்கு நவீன முறையில் விஞ்ஞான அடிப்படையில் கொண்டு செல்கிறது என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவருடைய இந்த விரிவான உரையின் நிறைவு பகுதியில் ஈஷா ஹோம் ஸ்கூல் குழந்தைகள் ஆன்மீகத்திலும் விஞ்ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார்கள். அவர்கள் கண்களை பார்க்கிற போதே அதில் ஒரு வெளிச்சத்தை நான் கண்டேன் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாராட்டி தெரிவித்திருக்கிறார்கள். As Sadhguru will now thank the Honorable Minister of Defence, we invite him and other dignitaries to witness the Adiyogi Divya Darshanam. It's our great privilege to have our beloved Raksha Mantri here for this Mahashivratri. It's a great honor for every one of us, particularly in these times when unfortunately the world is in situations where we thought the military forces in the world are going to step back in 21st century, but they're stepping forward. I don't think we as a nation have any choice about that. So we have the most dynamic defense minister and lot of things being done, including manufacturing and other things related to defense happening or beginning to happen in India on a scale that's never been seen before. All this thanks to our defense minister Sri Rajnath Singh Ji and of course the leadership of Prime Minister Narendra Bhai Modi who is behind this. మన ప్రైమ్ మినిస్టర్ నరేంద్ర భాయ్ మోడీ గారి నేతృత్వంలో ఇవన్నీ జరుగుతున్నాయి. ఇంకా ఎంతోమంది ఇందులో పాల్గొంటున్నారో మన దేశాన్ని బలోపేతం చేయాలని వారందరూ. దురదృష్టవశాత్తు మనం ఎలాంటి ప్రపంచంలో జీవిస్తున్నామంటే మన పని మనం చూసుకొని మనం ముందుకు పోలేము. అలాంటి ప్రపంచంలో మనము జీవించడం లేదు. ఈరోజు ఇక్కడ మహాశివరాత్రి జరుగుతోంది. ఎందుకంటే మన సరిహద్దుల్లో ఎంతోమంది స్త్రీ పురుషులు ఎంతో ఎరుకతో నుంచున్నారు కాబట్టి, వాళ్ళు చేస్తున్న పని ఎంతో సజావుగా చేస్తున్నారు కాబట్టి, అందుకే మనందరం ఈ వేడుకను, ఈ పండుగను ఈ రోజున ఇలా ఆస్వాదించగలుగుతున్నాం. కేవలం అక్కడ ఎంతోమంది స్త్రీ పురుషులు ఈ దేశం కోసం జీవించేవారు ఉన్నారు. అంతేకాదు మన దేశం కోసం మరణించడానికి కూడా సిద్ధంగా ఉన్నారు. అందుకని వారి కోసమే మనము ఇలా పండుగలు చేసుకోగలుగుతున్నాము. మనము వారందరికీ మన ధన్యవాదాలను అందించుకుందాము. అంతేకాకుండా మన రక్షణ మంత్రి ఎవరైతే అలాంటి సైన్యానికి అధినేత వారందరికీ కూడా మనము ధన్యవాదాలు తెలుసుకుంటున్నాము. ఇప్పుడు దివ్య దర్శనం మొదలు అవ్వబోతోంది. దయచేసి అందరూ కూర్చోవాలని